வணக்கம். மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர்களே, மக்கள் மேம்பாட்டுக் கழகம் என்பது கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் பங்கீட்டை பெறுவதற்கும் அனைத்து சாதியினரும் அனுபவிக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடியவர்களும் அனுபவிக்க வேண்டும், ஆக இடஒதுக்கீடும் அரசியல் அதிகாரமும் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கிறிஸ்தவர்களை வாக்கு வங்கியாக அணிதிரட்டி இந்தியா முழுமைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும். இந்த மக்கள் எல்லா சாதியிலிருந்தும் கிறிஸ்துவத்தை தழுவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதோ அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா சாதியில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் மக்கள் மேம்பாட்டுக் கழகம். அனைத்து மதங்களும் ஒருங்கிணைந்திருக்கிறது, அனைத்து சாதிகளும் ஒருங்கிணைந்திருக்கிறது, அனைத்து இனங்களும் ஒருங்கிணைந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவம் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி அமைதி, சமாதானம், அன்பு என்கிற நோக்கத்தோடு மக்கள் தொண்டாற்றி சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இவைகளை முன்னிறுத்தி களத்தில் நின்ற கிறிஸ்துவம் இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில் சிதறுண்டு கிடக்கிறது. சாதியாக சிதறுண்டு கிடக்கிறோம், சபைகளாக சிதறுண்டு கிடக்கிறோம், இனங்களாக சிதறுண்டு கிடக்கிறோம், மொழி அடிப்படையில் சிதறுண்டு கிடக்கிறோம். இப்படி இந்தியா முழுவதும் சிதறி கிடக்கிற கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் அதற்கு கிறிஸ்துவம் என்கிற அடிப்படை நாதம்தான் முக்கியம். நாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் அணிதிரண்டிருக்கிறோம். ஆனால் புறத்தாக்கம் என்பது கிறிஸ்தவர்களை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சாதி ரீதியாக, சபை ரீதியாக, மொழி ரீதியாக, இனம் ரீதியாக பிளவுபட்டு கிடக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரே கிறிஸ்துவம் என்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில் தான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் பல்வேறு சபைகளாக பிரிந்து கிடக்கிறோம். அப்படி பிரிந்து கிடப்பவர்களை ஒற்றுமைப்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் பங்கீட்டையும் இடஒதுக்கீட்டையும் பெற வேண்டும் என்பதுதான் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் நோக்கம். குறிப்பாக தேசிய அரசியலிலே நாம் எல்லோரோடும் இணக்கமாக செல்கிறோம். மாநில அரசியலிலே நாம் எல்லோரோடும் இணக்கமாக செல்கிறோம். எந்த கட்சியும் நமக்கு எதிரானவர்கள் அல்ல, எந்த கட்சியையும் கொள்கை ரீதியாக நாம் எதிர்க்கவில்லை. குறிப்பாக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட நமக்கு எதிரானவர்கள் என்று நாம் சொல்லவில்லை. அவர்கள் அவருடைய மதங்களை தூக்கி நிறுத்துவதற்கு என்ன பாடாற்றுகிறார்களோ அதே போன்று ஒவ்வொரு மதத்தையும் அவர்கள் மதிக்க வேண்டும், ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்கள் சமத்துவம் தர வேண்டும், ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்கள் சமூக நீதி வழங்க வேண்டும் என்பதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியானது கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை மறுப்பது எதன் அடிப்படையில் என்பதுதான் எமது கேள்வி. மத அடிப்படையில் இடஒதுக்கீடு என்றால் மத அடிப்படையில் வழங்க வேண்டும், சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு என்றால் அது சாதி அடிப்படையில் வழங்க வேண்டும். ஆக கிறிஸ்தவர்களுக்கு மத அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் இடஒதுக்கீடு இல்லை, சாதி அடிப்படையிலும் இடஒதுக்கீடு இல்லை. மத்திய அரசு வழங்குகிற 49% இடஒதுக்கீட்டிலும் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. தமிழக அரசு வழங்கி இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டிலும் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. 3.5 இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதும் திருப்பி ஆயர்களால் ஒப்படைக்கப்பட்டது. அது மீண்டும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிற இந்த கிறிஸ்துவ சமூகத்தை அனைவரும் சிதறுண்டு கிடக்கிற அந்த நிலைப்பாட்டை மாற்றி அரசியல் தளத்தில் மட்டும்தான் கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்று நாம் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை எடுத்திருக்கிறோம். அதாவது ஒரு உதாரணத்திற்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மதம் நம்மை எல்லாம் ஒருங்கிணைக்கும் என்கிற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்தோம். ஆனால் இன்றைக்கு சாதியம் என்கிற
அந்த சாதிப்பை மதத்திற்குள் ஊடுருவியதன் விளைவாக ஒரே தேவாலயம், ஒரே இயேசு கிறிஸ்துவை வழிபடக்கூடியது, ஒரு தெருவுக்குள் 3 சர்ச்சுகள் இருக்கிறது. அப்பொழுது இங்கே மதம் ஒருங்கிணைப்பதிலே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர்கிறோம். ஆகையினால்தான் மதம் மக்களை ஒருங்கிணைத்தாலும் சாதி நம்மை பிரிக்கிறது. சாதி நம்மை பிரித்தாலும் மீண்டும் கிறித்துவ மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை அரசியல்தான் ஒருங்கிணைக்கும், போராட்டம்தான் ஒருங்கிணைக்கும், அதில்தான் ஒற்றுமை பிறக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்துக்கேற்ப எம்பெருமான் இயேசு கிறிஸ்து கலகத்தை மூட்டவே வந்தேன், அமைதியை அல்ல என்று சொன்னாரே, அந்த அதன் அடிப்படையில் நாம் எல்லாம் மீண்டும் அரசியலில் ஒருங்கிணைய வேண்டும். அரசியல் என்பது ஒரு சாராருக்கானது அல்ல. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அது பொது தளத்திற்கு வருகிற பொழுது அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக தான் ஒரு கட்சி இருக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியிலும் கூட கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து இதுவரை பேசவில்லை என்பதுதான் அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய கோபம், வருத்தம். அது கூட பகை முரண்பாடு அல்ல, நட்பு முரண்பாடு. தோழரே, ஏன் எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கவில்லை? இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வெறும் 1 கோடி தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுவதனால் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு நஷ்டம் வந்துவிடும் என்பதுதான் எமது கேள்வி. அதே போன்று தமிழக அரசு 69% இடஒதுக்கீட்டில் குறைந்தது ஒரு 5 லட்சம் வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசி கொடுப்பதனால் தமிழக அரசுக்கு என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது. ஆக இடஒதுக்கீடு என்று வருகிற பொழுது அதை யாரும் இதுவரை செய்யவில்லை. கடந்த 75 ஆண்டுகளில் எந்த கட்சியும் கிறிஸ்தவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையை முன்னெடுத்து வெற்றி பெற செய்ய வைக்கவில்லை என்கிற அந்த கோபத்திலிருந்துதான் நாம் மக்கள் மேம்பாட்டு கழகத்தை துவங்கியிருக்கோம். கிறிஸ்தவர்களுக்கு தனி கட்சி வேண்டும், கிறிஸ்தவர்கள் தனியாக பேச வேண்டும், கிறிஸ்தவருடைய இடஒதுக்கீட்டை கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் போராடி பெற வேண்டும், மற்ற கட்சிகளோ மற்ற இதர சகோதரர்களோ மற்ற இயக்கங்களோ நமக்கு ஆதரவு அளிக்கலாமே தவிர அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது கிறிஸ்தவர்கள் மட்டும்தானே. ஆக கிறிஸ்தவர்களை அரசியல் கட்சிகள் மாத்திரம் ஏமாற்றி விட்டது என்று ஒருபுறம் நான் சொன்னாலும், இந்த நேரத்திலே யார் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவ மதமே ஏமாற்றி விட்டது என்பதுதான் எமது உண்மையான குற்றச்சாட்டு. ஏன் என்று சொன்னால், இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு கல்வியை கொடுக்கிற, மருத்துவத்தை கொடுக்கிற, சமூக பணிகளை கொடுக்கிற கிறிஸ்துவ நிறுவனம் ஒரு முறை கூட கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக அவர்கள் அணிதிரளவில்லை, ஒன்றுபடவில்லை என்பதுதான் எமது குற்றச்சாட்டு. இவர்களோடு நாம் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து இவர்கள் எமது கோரிக்கையை முன்னெடுத்து நடத்துவது போல் வருகிறார்கள், ஆனால் நடத்தவில்லை என்கிறதை உணர்ந்த பிறகுதான் நாம் அரசியலாகத்தான் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த கருத்தியலோடு நாம் மக்கள் மேம்பாட்டு கழகத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மக்கள் மேம்பாட்டு கழகம் அண்மையிலே இனமான மிகு எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த கொள்கை மிக 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 வரவேற்கத்தக்கது. அது இந்தியாவிற்கு மாத்திரமல்ல, அது உலக மக்களுக்கே கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான தத்துவத்தை எமது இளம் புரட்சியாளர் தலைவர் மரியாதைக்குரிய மேதகு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தியலை முன்னெடுத்திருக்கிறார். மது ஒழிப்பு மாநாடு. இந்த மாநாடு என்பது தொடர்ந்து அண்ணன் அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய அந்த கருத்தில மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பார்க்கிறோம். அவர் முதலில் எடுத்தது சனாதனம் என்கிற அந்த கருத்தியலை எடுத்து அதிலிருந்து சமத்துவத்தை நோக்கிய ஒரு மாநாட்டை நடத்தினார், சனாதனம் எதிர்ப்பு மாநாடு. அதன் பிறகு அவர் முன்னெடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவை காப்போம் என்கிற அந்த முழக்கத்தை முன்னிறுத்தி இந்திய கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இப்பொழுது அண்ணன் திருமா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாடு என்பது தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அதில் அவருடைய அரசியலை பின்பற்றி அடியொற்றி வந்த எங்களை எல்லாம் மெய்சிலிர்க்க வைக்கிறது. இன்றைக்கு மதம் ஒருபுறம், இனம் ஒருபுறம், சாதி ஒருபுறம், இப்படி பல்வேறு சிக்கல்கள் சூழ்ந்த நிலையில் ஒரு துறைகளை கூட
அந்த சனாதன கருத்தியல் என்பது அல்லது ஆதிக்க கருத்தியல் என்பது, அந்த சாதி வெறி கருத்தியல் என்பது விட்டு வைக்கவில்லை. கல்வித்துறையை கூட விட்டு வைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக, எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக, எல்லா தவறுகளுக்கும் அடிப்படை காரணமாக, எல்லா படுகொலைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அறிவித்திருப்பது, அதுவும் மகளிர் தலைமையில் மதுவை ஒழிக்கிற மாநாட்டை அறிவித்திருப்பது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது என்பதில் நாம் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏமி கார்மிக்கல் அவர்கள் அறிவித்த அந்த வேசி ஒழிப்பு மாநாடு எப்படி வெற்றி பெற்றதோ அதை போன்று இந்த மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற இந்த நேரத்தில் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த மாநாட்டிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஏனைய அனைத்து கட்சிகளையும் இன்றைக்கு அவர் அரவணைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதிலே மக்கள் மேம்பாட்டு கழகம் அவரோடு இணைந்து நாங்கள் மது ஒழிப்பில் கலந்து கொண்டு களமாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தலைவர் அவர்களுடைய வழியையொட்டி இந்த மண்ணிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசம்பாவிதங்களும் மதுவை மையப்படுத்தி நடப்பதனால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த முழக்கத்தோடு தான் இன்றைய பதிவை நாம் ஏறெடுத்திருக்கிறோம். அண்ணன் அவர்களிடத்தில் நான் தாழ்மையோடு ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். மக்கள் மேம்பாட்டு கழகம் என்பது உங்களுடைய வளர்ப்பு பிள்ளை. அது உங்களோடு எல்லா கருத்தியல் ரீதியாகவும் பயணிக்கும். கிறிஸ்தவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கி நின்று அவர்கள் இன்றைக்கு ஏமாறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளுக்கும் நம்பி வாக்களித்தார்கள். ஆனால் எந்த கட்சியும் அவர்களுக்கு குரல் கொடுக்காத நிலையில் முதலாக விழுப்புரத்தில் தலித் கிறிஸ்தவர் அரசியல் எழுச்சி மாநாட்டை நடத்திய ஒரு கட்சி என்கிற பெருமைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டை நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் மேம்பாட்டு கழகம் உங்களோடு என்றைக்கும் துணை நிற்கும். இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபையாளர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், போதகர்கள், பாஸ்டர்கள் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவரும் இதை தங்களுக்கான மாநாடாக எடுத்து மாநாட்டிலே அனைவரும் பங்கேற்று மது ஒழிப்பிற்காக கிறிஸ்துவமும் இந்த மாநாட்டிலே குரல் கொடுக்க வேண்டும் என்கிற பதிவை அனைவரும் உருவாக்க வேண்டும். இதை ஒவ்வொரு பங்கில் இருக்கக்கூடிய பங்கு பேரவையும் முன்னெடுத்து மக்கள் மேம்பாட்டு கழகத்தோடு இணைந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும். மது ஒழிப்பு போராட்டத்திலே மக்கள் மேம்பாட்டு கழகமும் உங்களோடு களம் நிற்கும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.